பாத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபின்சோபே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை தரத்தை மாத்திட்டு இருக்கு அப்படின்றதுல ஒரு முன் உதாரணம் என்ன கேட்டாங்க. கடந்த ஒரு வருஷமா நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு மாசம் வந்ததுனாக்கா 1 year கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாட போறோம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நான் கொடுக்குற ஸ்லோகன் என்ன, நம்பிக்கை தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு மக்களுமே இங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை தான் கையில கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவே வருமானமா மாத்தி இந்த வாய்வழி வர்த்தகம் மூலியமா பல மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட். இந்த பழைய லீடர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா, இந்த லீடர்ஸ்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். புது ஆட்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் இந்த விஷயம் பொருந்த ஆரம்பிக்கும். இந்த ப்ராஜெக்ட நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னாக்கா கூட நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில பயணம் பண்ணக்கூடிய லீடரா இருக்கலாம், இல்ல சார் நான் ப்ராடக்ட் பேஸ் மட்டும் தான் பண்ணுவேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய லீடர்ஸா இருக்கலாம், இல்ல சார் நான் வந்துட்டு நான் சொல்லுங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லீடர்ஸா இருக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட லீடர்ஸா இருந்தாலும் ஒட்டுமொத்த லீடர்ஸ்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் இந்த ஃபின்சோ டெக்னாலஜிஸ். ஒரு ஃபுல் மீல்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா சொல்றது? நானு நீங்க எந்த கம்பெனி எந்த கம்பெனில நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் மொத்தமாவே ஒரே மிக்சிங்கா ஒரே இடத்துல ஒரே வேலைக்கு அத்தனை வகையான வருமானம் கொடுக்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்தியாவுல இருக்குனாக்கா அது ஃபின்சோபே மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் இந்த ப்ராஜெக்டுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த மீட்டிங்குள்ள வந்த நபர்களுக்கு, சார் நான் முன்னேறணும், இந்த PDF மூலியமா இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா வாழ்க்கை தரம் மாறுமா அப்படி கேட்டாக்கா, எஸ் 100% மாறும். க்ளோசிங் வரைக்கும் இருக்கும் பட்சத்துல அடுத்து நம்ம ஒரு ஸ்லைடு தான் பார்த்திருக்கோம். அடுத்து 30 ஸ்லைட பார்க்க போறோம். இந்த 30 ஸ்லைட்ல சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க மெயின்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்க இருந்து இன்னையில இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அண்ட் கூடவே இந்த ஜூம் மீட்டிங் எவ்வளவு ஷார்ப்பா கிறிஸ்பியா முடிச்சுட்டு ஒரு முக்கியமான அப்டேட்ஸை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். என் கூட பயணம் பண்ண தயாரா இருக்கிறவங்க மட்டும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம அடுத்த பேஜ் போய்க்கலாங்களா? கண்டிப்பா தம்ஸ் அப் கொடுக்க, நான் அதை பாக்குறேன் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ரைட், அதை நோட் பண்ணிக்கிறேன். 100 சார் நோட் பண்ணிப்பாரு. அண்ட் கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் என்ன சார்? மிஷன் அண்ட் விஷன் கேட்டீங்கன்னாக்கா சார் டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். எங்கேயுமே டார்கெட் மாத்தி எழுதல. இந்த 2026ல 1 கோடி பிரீமியம் யூசரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கம்பெனியோட டார்கெட். இந்த வருஷம் ஒரு கோல் கூட கடவுள்கிட்ட இப்படிதான் கேட்கணும்ன்றாங்க. எப்படி? நான் அடுத்த வருஷத்துக்குள்ளார, அடுத்த வருஷம்னா அது மதிமேல் நிற்கும் போன எந்த வருஷம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது. காடு கிடைக்கிற எப்படி தெரியுங்க? தெரியாது. அப்போ நம்ம கேட்கறது இப்போதான் தேவைன்ற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணோம். அப்ப 2026ல நிறுவனத்துக்கு தேவை உள்ள ஒரு டார்கெட் என்னன்னு கேட்டாக்கா 1 கோடி பிரீமியம் யூசர் எடுக்கிறதுக்கான கலப்பணியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம விஷனா இன்னைக்கு நிறைய சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய லீடர்ஸ்களுக்கு ஒரு ஐ ஓபன் ஆகும் அடுத்த மாசம் 5ஆம் தேதியில இருந்து. ஓ, இப்படிலாம் சிஸ்டம் உருவாகுமா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். அந்த சிஸ்டமேட்டிக்க மிஷனா ஆபரேஷன்ஸ்ல இறங்க போறோம். ஓகேங்களா? இந்த விஷன் அண்ட் மிஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்க எல்லாருமே ஜாலியா பிசினஸ் பண்ணலாம். அந்த ஜாலிக்கு அர்த்தம் நான் கேட்டனாக்கா கடைசி வரக்கூடிய ஒரு நபர் கூட ஒத்த பைசா லாஸ் ஆகக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு மாடல் கையில இருந்தா மட்டும்தான் லெஷரா சந்தோஷமா அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர முடியும். அங்க நம்ம ஒர்க் பண்ண முடியும். சோ அவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம கம்பெனி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டும் இருக்கு. ரைட்? இந்த கம்பெனியோட பிஹைண்ட் தி ப்ராஜெக்ட் யாருங்க அப்படி கேட்டீங்கன்னாக்கா இந்த கம்பெனியோட 2 பேர் இங்க ஃபவுண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நானு, என்னோட பேர் அப்துல் சுபான், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் CEO இருக்கேன். இன்னொருத்தர் பார்த்தா மிஸ்டர் நூர் முகமது சார், ஃபவுண்டர் அண்ட் CEO இருக்காரு. இந்த 2 பேரால மட்டுமே உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஃபின்சோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இந்த ஃபின்சோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து பல ஸ்டேட்ல இன்னைக்கு பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 பேருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் கேட்டீங்கன்னாக்கா 2 பேருக்குமே அரௌண்ட் 20 இயர்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு சார், இந்த காலகட்டத்துல தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனா மாறிட்டாங்க சார் சொல்லுவாங்க. அப்படிலாம் இங்க இல்ல. எது பிளஸ்ஸா இருக்கும், எது மைனஸா மாறும், எப்ப எங்க ஸ்ட்ரகிள் வரும், எதை எப்ப ஹேண்டில் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், டீமை எப்படி
நபரை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்த வெறும் பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் ஆயிடாம அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. பிகாஸ் நாங்க 100% நாங்க டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்த நபர்கள். அப்ப என்னோட கம்பெனி, இது நம்மளோட கம்பெனில ஒவ்வொரு நபருக்கும் என்ன பண்ணணும்ன்ற கிளாரிட்டி கம்பெனிக்கு இருக்குங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் ரொம்ப 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 முக்கியம். எத்தனை கோடி பணம் வச்சிட்டு இருக்காங்க முக்கியம் கிடையாது. அவங்க என்ன அசெட் வேல்யூ வச்சிருக்காங்க முக்கியம் கிடையாது. அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஒரு ஆட்டோ பைலட் சிஸ்டம் உருவாக்க முடியுமா, அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு கொண்டு போக முடியுமா பிசினஸ், இந்த தெளிவு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் இங்க சர்வே பண்ண முடியுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. கிளியரா? அண்ட் நான் மட்டுமா கேட்டா கிடையாது, கம்பெனிக்குள்ளார ஒரு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட டீமை ஹையர் பண்ணிருக்கும். யாருங்க அவங்க கேட்டீங்கன்னாக்கா, கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்ஸ், கம்பெனியோட சிடிஓ, சிஎம்ஓ, கம்பெனியோட கோர் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதுல முக்கியமா பார்த்தா இப்போ விக்னேஷ் பிரதர், சண்முகம் சார், என்னோட நண்பர்கள் கூடவே இருக்கிறவங்க. அண்ட் முக்கியமா இன்னைக்கு கிரவுண்ட்ல இறங்கி கலக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சார்ந்த மிஸ்டர் சானவாஸ் சார், கம்பெனி வைஸ் பிரசிடென்ட். அண்ட் பிரவீன் சார், தமிழ்நாட்டை பிரவீன் சார் கலப்பணியில இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை நம்பி அவ்வளவு சீக்கிரம் யாரும் உள்ள வந்துட மாட்டாங்க. வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, சத்தியமா ஜெயிச்சிருவாங்க. நண்பர் இப்பதான் இவி வெஹிக்கிள் 25 லட்சம் இவி வெஹிக்கிள் எடுத்துட்டு இறங்கி தூள் கிளப்பிட்டு இருக்காரு ஃபீல்டுல. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேரோட இமேஜ் ஆட் ஆயிருக்கு. புது டீம்ல புது பிடிஎஃப்ல வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இது அத்தனையும் பார்த்தினாக்கா, ஏன்னா 2 பேரால மட்டுமே செய்யறது சாத்தியம் கிடையாது. ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், அங்க வந்து ஒரு டீம் உருவாக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ் ரேஷியோ அதிகமாக ஆரம்பிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். ஓகே, நிறைய நண்பர்களை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இதுல 100க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. அதுல 20க்கு மேற்பட்ட நபர்கள் பெண்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு களப்பணிய வேற லெவல கொண்டு போயிட்டு இருக்காங்க. சும்மா வந்துட்டு வாய் வார்த்தையிலயோ சும்மா ஜாலம் பாடிக்கிட்டோ அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு பெண்கள் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கம்பெனியோட பில்ட் அவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. 5ஆம் தேதி மொத்த பேர் ரிவீல் பண்ண போறேன். 5th அன்னைக்கு மொத்த பேர் ரிவீல் பண்ண போறேன். அந்த அளவுக்கு டீம் பில்டா இருக்கு. இதெல்லாம் என்ன சார் பெனிஃபிட் கேட்டா, கம்பெனி டெவலப் ஆகும். கம்பெனி டெவலப் ஆனா நம்ம கம்பெனில வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் டெவலப் ஆவாங்க. கரெக்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் டைரக்ட் செல்லிங் பண்றோம். கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன சார் அப்படி கேட்டாக்கா, பியூரா ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இன்னைக்கு பிளே ஸ்டோர் லைவா இருக்கு. அடுத்த 15 டேஸ்ல ஆப் ஸ்டோர் லைவ் ஆயிடும். என்னங்க, பிளே ஸ்டோர் லைவா இருக்கு. அடுத்த ஒரு 15 டேஸ்ல ஆப் ஸ்டோர் லைவ் ஆயிடும் iOSல. இந்த ஆப்ல நிறைய ப்ரொடக்டிவிட்டியான விஷயம் கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயின்ல வர்றது ஃபர்ஸ்ட் ஜிபே, போன்பே, பேடிஎம், அமேசான், பிளிப்கார்ட், நெட்ஃபிளிக்ஸ், மேக் மை ட்ரிப், சரிங்களா, ஈஸ் மை ட்ரிப், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் மெயின்க்கு வரும். இது மொத்தமா மிக்ஸ்அப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் மார்க்கெட்ல இருக்குன்னா அது ஃபின்சோ பே மட்டும்தான். 4.9 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குன்னாக்கா அது நம்மளது மட்டும்தான். அது டைரக்ட் செல்லிங்ல ரொம்ப ஷார்ட் டைம்ல மக்கள் அத்தனை பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம கம்பெனி இப்ப நீங்க பாக்குறது ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பிரைவேட் லிமிடெட் அந்த பிடிஎஃப் அடுத்த வர ஸ்டேஜ்ல வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு நாங்க ஷோ பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்த நியூ பிடிஎஃப்ல எல்லா லீகலும் முடிச்சாச்சுங்க. எல்லா லீகல் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மே 5ஆம் தேதி ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் லீகல்ல பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சில ஹைலைட்ஸ் தான் இருக்கு, நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் என்னங்க கேட்டினாக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இ-காமர்ஸ் போர்ட்டல். ஓகேங்களா? இ-காமர்ஸ் போர்ட்டலா கொண்டு வந்திருக்கும். அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி. ஏன் அமேசான், பிளிப்கார்ட்ல இருக்கிற ப்ராடக்டே உள்ள கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லா கம்பெனி டைரக்ட் எல்லாம் பண்ணுவாங்க, தன்னோட சொந்த பொருளை கொடுப்பாங்க. எஸ், அதெல்லாம் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. கூடவே மார்க்கெட்ல விற்கக்கூடிய ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இன்னொரு 15 ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ இன்னொரு 1 வீக் 10 டேஸ்ல வந்துடும். சோ அப்போ ஒரு 100% இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபின்சோ பேன்னு சொல்லக்கூடிய யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் சர்வீசஸ், BPPS, பாரத் பில் பேமெண்ட்டை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி அதையும் சர்வீஸா மொபைல் ரீசார்ஜ், EB பில், கேஸ் பில், ஃபாஸ்டாக், இந்த மாதிரி சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கூட ஃபின்சோ ட்ரிப்ஸ் சொல்லிட்டு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் எல்லா விஷயம் முடிஞ்ச பிறகு
அதுவும் லான்ச் பண்ணிடுவோம். ஓகே சார், இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு நம்ம கம்பெனில எப்படி நான் ஜாயின் பண்றது? இந்த ஆப் பார்த்தா யாரு வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், யாரு வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ரெஃபரல் கோடு இருந்தா மட்டும் தான் இங்க டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த காசு கட்ட தேவையில்ல, நீங்க ஃப்ரீயாவே நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப கூகுள் பே, போன் பேல பண்ணீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணும்போது. இங்க அப்படி இல்ல, நீங்க பண்ணக்கூடியதுக்கு ஃப்ரீயா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க தேவையில்லை. நோ பிளாட்ஃபார்ம் ஃபீ. மாறாக உங்களுக்கு 1% கேஷ்பேக்கா ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு ரீசார்ஜுக்கும் 1% உங்களுக்கு கேஷ்பேக்கா கிடைக்கும். புரியுதா? அப்போ உள்ள வரக்கூடிய ஆளு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, ஒரு ப்ராடக்டையோ ஒரு ரீசார்ஜையோ பண்ணி பாக்குறாருனாக்கா அவருக்கு ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்காக மட்டும் வந்தோமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்கோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. 1000 ரூபாய் ஜாயினிங் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், 1000 rupees, 2000, 5000, 10,000, 1000, 2000, 5000, 10,000 அப்படின்ற ஒரு 4 வகையான பேக்கேஜ் நம்மகிட்ட இருக்கு. அந்த 4 வகையான பேக்கேஜுமே இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இன்னைக்கு எதை நீங்க எடுத்தாலும், நெட்ஃபிளிக்ஸ் போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா படம் பார்க்க முடியும், அமேசான்ல போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா படம் பார்க்க முடியும், ரைட்? அந்த மாதிரி இங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னாக்கா இங்க படம் பார்க்கறதுக்காக வரல, லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், 1000 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னாக்கா இங்க பாருங்க 1180 ரூபா வரும். அதேதான் 2000 பார்த்தா 2260 ரூபா வரும். 5000 பார்த்தா 5900 ரூபா வரும். 10,000 11,800 ரூபா வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பேக்கேஜ்ல எதை வேணா எடுத்துக்கலாம், எதை வேணா ப்ரொமோட் பண்ணிக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம், எதை வேணா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுக்கிற காசுக்கு கம்பெனி ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ், இது மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற கான்செப்ட் கிடையாது, பண்ணவும் கூடாது. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எந்த விஷயம் செய்யவும் கூடாது. கொடுக்கிற காசுக்கு கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட் நாம உங்க சாய்ஸ்ல இத்தனை ப்ராடக்ட் உள்ள வச்சிருக்கோம், 100% நீங்க கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கலாம். அது 1000 ரூபாய் ஜாயினிங்கா இருக்கட்டும், 2000 ரூபாய் இருக்கட்டும், 5000 ரூபாய் இருக்கட்டும், 10,000 ரூபாய் இருக்கட்டும், ஃப்ரீ ஷிப்பிங்ல வீடு சேர்ந்துரும் உங்க ப்ராடக்ட். கிளியரா? அப்ப உங்க ப்ராடக்ட் உங்க கையில கொடுத்தாச்சு. நம்பர் 1. நம்பர் 2, ரீசார்ஜ் லிமிட் ஒன்று வச்சிருக்கோம். எந்த பேக்கேஜ்ல வரீங்களோ அந்த பேக்கேஜ் எது மாதிரி லிமிட் இருக்கும். இப்ப 1000 ரூபாய் வந்தா 2000 மந்த்லி லிமிட். ஓகேங்களா? இதே நீங்க 2000 ரூபாய் வந்தீங்கன்னாக்கா 2000 மந்த்லி லிமிட். 5000 ரூபாய் வந்தா 5000, 10,000 வந்தா 10,000 ரூபாய் மாசம் ரீசார்ஜ் லிமிட். அது புரியல சார் கேட்டீங்கன்னாக்கா, எஸ், லிமிட் வரைக்கும் ரீசார்ஜ், ஹையஸ்ட் ரீசார்ஜ் கமிஷன் கிடைக்கும். லிமிட்டை தொட்டுட்டா அங்கிருந்து ரிடியூஸ் ஆகும். சோ இதனால் வரைக்கும் இத்தனை வருஷமா நம்ம மொபைல் பில்க்கு பே பண்ணுமே, நம்ம டிடிஹெச்க்கு பே பண்ணுமே, நம்ம இபி பில் கட்டணுமே, நம்ம ஃபாஸ்டாகோ கேஸோ புக் பண்ணுமே, நமக்கு ஏதாவது வருமானம் வந்ததா கேட்டா கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரீமியம் பிளான் எடுக்கிறதுனால ப்ராடக்ட் கொடுத்தது இல்லாம பிளஸ் உங்களுக்கு சர்வீஸும் கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் மூலியமா நீங்க சம்பாதிச்சுக்கலாம். கிளியரா? ஒரு அப்டேட் தரேன், தம்ஸ் அப் கொடுத்தா ஒரு அப்டேட் தரேன். ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னாக்கா 55 பேர் இருக்கிறோம், 55 பேர் ஒரு தம்ஸ் அப் கொடுத்தாங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு அடிஷனல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு போறேன். அந்த அப்டேட் 5ஆம் தேதி தான் லைவா இதுல பிடிஎஃப்ல வரும். சரிங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க கொடுக்கற காசு இதெல்லாம் இல்லாம உங்க வேலட்ல இன்ஸ்டன்டா கொடுக்க போறோம். என்னங்க? இன்ஸ்டன்ட் பைபேக்கா நீங்க என்ன பிரீமியம் பண்றீங்களோ அந்த காசு இமிடியட்டா உங்க வேலட்டுக்கு திரும்ப கிடைச்சிரும். நல்லா இருக்குல்ல? யாரும் எங்க யோசிக்காத விஷயம் இல்ல. அது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது 5ஆம் தேதி அன்னைக்கு நானு அலௌன்ஸ் பண்ணுவோம். கம்பெனி அபிஷியலா அலௌன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே சார், நான் பிரீமியமா மாறிட்டேன், ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷனா மாறிட்டேன், எனக்கு என்ன சார் கிடைக்குதுனாக்கா, இந்த கம்பெனில ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபின்சோ ஷாப்பிங் வச்சிருக்கோம். ஷாப்பிங் மூலியமா நிறைய ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனில என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கோன்றது காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம கம்பெனில பார்த்தா 4 வகையான சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்பைருலினா, ஆர்த்தோ கேர், மொரிங்கா அண்ட் ஆலோவேரா. 4 வகையான ப்ராடக்ட், 4மே சூப்பர் ஸ்டார் ப்ராடக்ட் சொல்லுவோம். இந்த 4 ப்ராடக்ட் இல்லாம கூட அவகோடா பியூட்டிஃபுல் நைட் கிரீம் ஒன்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் டிமாண்ட் போயிட்டு இருக்கு. டெய்லி ப்ராடக்ட் அவ்வளவு போயிட்டு இருக்கு. அது கூடவே பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தேவை உள்ள ஒரு ப்ராடக்டா பாத்தீங்கன்னாக்கா நாப்கின்
ஓனியன் சானிடரி நாப்கின் வந்து கொடுத்துருக்கோம். இது பிரத்யேகமா பாத்தீங்கன்னா நம்ம டீமுக்காக மட்டும் டெவலப் பண்ண விஷயம். ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், கன்சியூம் பண்ணவங்க அடுத்து இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணாத ஆளே கிடையாது. 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எல்லா குடும்பத்துக்கும் தேவை, எல்லா மகளிருக்கும் தேவை. அப்ப ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இது தேவை உள்ள விஷயம் வரும்பொழுது இங்கேயே நீங்க கொடுக்குற காசுக்கு என்ன ப்ராடக்ட் தேவை வாங்கிக்கலாம். இது மட்டுமா சார் தான் கிடையாது. அடுத்து நீங்க PDF பார்த்திருப்பீங்க, புது விஷயங்கள் போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கும். ஃபேஷியல் கிட், நைகா ஃபவுண்டேஷன் ஐலைனர், ஓகேங்களா, உடா ஐலைனர் அண்ட் மஸ்காரா, நாங்க டால்கம் பவுடர், இன்னும் எவ்வளவு ப்ராடக்ட் பாருங்க. பாடி வாஷ், 3 வகையான சோப்பு, நாங்க மூணு ஃபிளேவர்ல இருக்கிற சோப்பு, நாங்க ஹேர் கலர், நாங்க நேச்சுரல் ஹேர் ஹென்னா பவுடர், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஷாம்பு, இதெல்லாம் பிராண்டட், மார்க்கெட்ல வைக்கக்கூடிய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். இது அத்தனையும் உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் PDF உள்ள இன்வால்வ் ஆகும். உங்களுக்கு இப்பவே உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். நீங்க போயிட்டு பிரீமியம் பண்ண முடியுது, ரைட்? ஒரு முறை பிரீமியம் ஆயிட்டோம், ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு 13க்கு மேற்பட்ட வருமானம் கம்பெனி கொடுக்குது. 13 மேற்பட்ட வருமானம் கம்பெனி கொடுக்குது. அதை பத்தி ஒண்ணுனா பார்க்க போறோம். இப்ப பிரீமியம் ஆன ஒரு நபர் யாரை எடுத்துக்கலாம்? நான் இந்த டீம் இந்த அப்படியே ரேண்டமா என்னோட கசர் வச்சு எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்க்கா, யார் எடுக்கலாம்? ஒரு பாலமுருகன் சார் எடுத்துக்கிறேன். பாலமுருகன் சார் இருக்காரு, அவர் இங்க பிரீமியம் ஆயிட்டாரு. டெய்லி ஸ்பின் பண்ணி 1 வருஷத்துக்கு வின் பண்ணிக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு ஸ்பின்னு கிடைக்கும். அந்த ஸ்பின்னு மூலியமா ₹1, ₹2, ₹5, ₹10 சொல்லிட்டு இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பின்ல ஒரு அப்டேட் கொடுக்க நினைக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா கிளியரா கேட்டுக்குங்க. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ண நபருக்கும் 1 வருஷத்துக்கு ஸ்பின்னு கிடைக்கும். அந்த ஸ்பின்ல 3 வகையான ரிவார்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஸ்பின்ல கேஷா கிடைக்கும். ₹1, ₹2, ₹5 சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம், ₹25, ₹50, ₹100, ₹500, ₹1000 சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்கும். சூப்பர் வீக் சொல்லிட்டு, சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் பாத்தினாக்கா சூப்பர் மந்த் சொல்லிட்டு அந்த மந்த்ல பாத்தினாக்கா கிஃப்ட் கிடைக்கும். அப்போ கேஷா கிடைச்சிருக்கு, ஒரு ஹையஸ்ட் கேஷ்பேக்கா கிடைக்க போகுது, அண்ட் ப்ராடக்ட் கிடைக்க போகுது, அண்ட் கூடவே உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். இந்த பாயிண்டையும் 10,000 பாயிண்ட் சேர்ந்தா அதையும் பணமா மாத்திக்கலாம். அதெல்லாம் இப்பவே லைவா இருக்கு, நீங்க பாத்தீங்களா தெரியல. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் தான் பண்ண முடியும் எல்லாருக்குமே. ₹1000 ஜாயின் பண்ணாலும் சரி, ₹10,000 ஜாயின் பண்ணாலும் சரி, அவருக்கு டெய்லி ஒரு ஸ்பின் கிடைக்கும். அந்த ஸ்பின் மூலியமா அவர் வின் பண்ணிக்கிறாரு. இப்போ வேலை செய்யாத நபருக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அவர் வேலை செய்ய தூண்ட ஆரம்பிக்கும், ரைட்? அடுத்து முக்கியமான விஷயம், அடுத்த இன்கம் கேட்டினாக்கா ரீசார்ஜ் செல்ஃப் இன்கம். இதுதான் முக்கியமான விஷயம். சார் கட்டினா கிடையாது, இது ஃபுல் மீல்ஸுக்கு ஒரு ஊருக்காக தான் அது. ஆனா இது ஒரு பெரிய ரெவன்யூ தான். இது வாழ்க்கையில கிடைக்காத ரெவன்யூ இல்லையா? என்ன சொல்றேன்னாக்கா, மொபைல் ரீசார்ஜுக்கு 5%, டிடிஹெச்க்கு 5%, ஃபாஸ்டாக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் கேஸுக்கும் 1% நம்ம இங்க செல்ஃப் கேஷ்பேக்கா கொடுக்கிறோம். ஓகே, லிமிட் வரைக்கும் ₹1000 வந்தா ₹2000 லிமிட். அந்த லிமிட் தொடுற வரைக்கும் இந்த கேஷ்பேக் கிடைக்கும். லிமிட் தொட்டுட்டா 2% மாறும். மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச்சும் 2% மாறும். மத்த ப்ராடக்ட் எல்லாமே 0.1 மாறும். அப்ப அன்லிமிட்டட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். திஸ் இஸ் ஃபார் நாட் ஏ B2B, இது ஒன்லி ஃபார் B2C. சரிங்களா? பிசினஸ் டு பிசினஸ் கிடையாது, இது பிசினஸ் டு கஸ்டமர் மட்டும்தான். ஏன் சார் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க கேட்டீங்கன்னாக்கா, பொறுமையா இழந்துருவாங்க. நீங்க யாராவது கடைக்காரரா எடுத்து பண்ணீங்கன்னாக்கா ரீசார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஏதாச்சும் சின்ன பிரச்சனைனாக்கா 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த 5 நிமிஷம் நைட்டு 11 மணியா இருக்கலாம், கம்பெனி தூங்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அது ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப சொந்த தேவைக்கு நீங்க பயன்படுத்தும் போது இங்க எந்த இஷ்யூவும் வராது. ஏதாவது இஷ்யூ வந்தாலும் மேனேஜ்மெண்ட் சால்வ் பண்ணி கொடுத்துரும். கிளியர்? அப்போ நான் பண்ணக்கூடிய செலவுக்கு எனக்கு வருமானமா கிடைச்சிருக்கு, ஸ்பின் பண்ண வருமானம் கிடைச்சது, ரீசார்ஜ் பண்ண செல்ஃப் இன்கம் கிடைச்சது. முதல் முறை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய அணியில் இருக்கிறவங்க யாரும் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னாக்கா 20 லெவல் டீம் ரிவார்டு போனஸா, ரீசார்ஜ் லெவல் போனஸா உங்களுக்கு கொடுக்குறோம் கம்பெனி. 20 லெவல்ஸ்ல 3%, 3% எடுத்து வச்சு 20 லெவலுக்கு நம்ம கமிஷனா கொடுக்குறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டீமை நீங்க செட் பண்ணிட்டீங்க, டீமை கோ த்ரூ பண்ணிட்டீங்க, டீமை கரெக்டா கைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமா
சர்வ நிச்சயமா மாசத்துக்கு ஒரு 25,000 ரூபாயில இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டீம்ல பண்ணக்கூடிய ரீசார்ஜ்ல இருந்தே வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க டீமை செட் பண்ணணும். ஓகே, அது பண்ணிடுவீங்க. ஏன்னா சிஸ்டம் அவ்வளவு ஈஸியா இருக்கு. நான் அடுத்த பேஜ் பார்க்கலாம் சொல்றேன். அடுத்து செல்ஃப் ரீசார்ஜ் ரீபர்ச்சேஸ் போனஸ். சார் இந்த ஸ்பைரல் நல்லா இருக்கு, இந்த அவகோடா நைட் கிரீம் நல்லா இருக்கு, நான் மறுபடியும் வாங்கலாமான்னு கேட்டா வாங்கிக்கலாம் சார், வாங்கிக்கலாம். நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அப்போ ரீபர்ச்சேஸ்ல உட்காரும். ரீபர்ச்சேஸ்ல உட்காரும் போது 5ல இருந்து 25% செல்ஃப் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 40% தன்னுடைய அணில ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தா ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு கொரியர் ஆயிடுச்சு, செல்ஃப் போனஸ் 5ல இருந்து 20% உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த ப்ராடக்ட் வேல்யூக்கு 40% லெவல் இன்கமா பிரிய ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய இன்கம் சொல்லிட்டு 40% லெவல் இன்கமா பிரியுது. கிளியர்? அப்ப ஒரே வேலைதான், இங்க எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரே வேலைக்கு இத்தனை வகையான வருமானம் கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுதான் ஒரு ஃபுல் மீல்ஸ் பார்க்க போறோம். அது என்ன கேட்டாக்கா ரெஃபரன் அண்ட் ஏர்ன். முன்னாடி பார்த்த விஷயங்கள் நடக்கணும்னாக்கா இந்த இடம் நடக்க ஆரம்பிக்கணும். நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நபரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 20% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் நீங்க 1000 ரூபாய் வந்திருக்கலாம், நீங்க ரெஃபர் பண்ற ஆளு 10,000 ரூபாவா இருக்கலாம். 10,000 ரூபாயில 20% எவ்வளவு சார்? 2,000 ரூபாய் வருமானம். இது எந்த ஐடி கம்பெனில போய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சொல்லு பங்கும். இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த மாதிரி வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. கொடுக்குற காசுக்கு எந்த லாஸ் இல்ல சார், எந்த லைபிலிட்டி இல்ல, யாரும் கேள்வி கணக்கே கிடையாது ஒவ்வொரு ரெஃபரலுக்கும். அப்ப எத்தனை ரெஃபரல்ஸா பண்ணணும் கட்டாயமா இருக்கா? கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்லிமிட்டடா நீங்க ரெஃபர் பண்ணலாம், உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி ரெஃபர் பண்ணலாம். எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. ஆனா கம்பெனி சொல்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க வின் சிச்சுவேஷன் அடைய ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அன்லிமிட்டட் ரெஃபர் பண்ணுங்க, அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல சார் 20%, மொத்தம் 53% எடுத்து வச்சு 53% எடுத்து வச்சு டீம் ரிவார்டு போனஸா கம்பெனி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் கால்குலேஷன் போட்டிருக்கோம். எவ்வளவு சார்? ஒரு 5 மடங்குல போட்டிருக்கோம், 5 மேட்ரிக்ஸ்ல போட்டிருக்கோம். 5, 25, 125, 625, 3125, 15,620 போட்டிருக்கோம். இந்த 5 பேரு 5 டூப்ளிகேட் பண்றாங்க, 1000 ரூபாயிலே பண்றாங்க. அப்படி வச்சா கூட யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் 5 பேர் வந்தா நீங்க 1000 ரூபாய் வருமானம். செகண்ட் லெவல்ல 25 பேர் வந்தாங்கன்னாக்கா 2,500 ரூபாய். தேர்ட் லெவல்ல 125 வந்தா 6,250 ரூபாய் சார். ஃபோர்த் லெவல்ல 620 வந்தா 25,000 ரூபாய். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் லெவல்ல 93,750 ரூபாய். சிக்ஸ்த் லெவல்ல 3,12,506 ரூபாய். கொஞ்சம் அந்த 10வது லெவல் மாதிரி எடுத்து பாருங்க, மோர் தென் இங்கேயே உங்களுக்கு ஒரு 12 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். ஒரு 5 மேட்ரிக்ஸ் டூப்ளிகேட் ஆனாலே. இந்த 10 லெவல் ஃபில் ஆகிறதுக்கு எடுத்துக்கங்க 10 வாரம் எடுத்துக்கங்க. என்ன நடக்குது பார்ப்போம். போன 10 வாரம் என்ன பண்ணணும் நம்ம? அப்போ ஒவ்வொரு லெவல்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ இந்த அளவுக்கு வருது அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் என்னால பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய பேரை நான் கண்டுக்க முடியுது. அங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வித்தவுட் பிரான்சைசி. ஒன்லி ஃபார் ரெஃபரல் கமிஷன் மட்டுமே லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிச்ச லீடர்ஸ் உருவாக்கி வச்சிருக்கோம். எந்த லயபிலிட்டி இல்ல, யாருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்ல. ஒருத்தரை சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குன்னா அது ஃபின்சோபே மட்டும்தான். இது கௌரவமா ஆணவமா சொல்லலாம் நம்ம. ஏன்னா இதுக்கு தனி பவரே இருக்கு. நீங்க ரோட்ல இறங்கி தம்மட்டம் போட்டு பிசினஸ் பண்ணலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க போறதுல. பயந்து பிசினஸ் பண்ண அவசியம் இல்லை. 100% லீகல் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணனாக்கா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. DUNS டன் பிரான்ச் ஷீட் வந்து எடுத்தே ஆகணும். இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல எப்படி ஒரு அசோசியேஷன் முக்கியமோ அந்த மாதிரி நீங்க DUNS கண்டிப்பா முக்கியமா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரியல, நம்ம யூஸ் பண்ண வரல, எதை வேணா பண்ணிடலாம்னு ஓடிட்டு இருக்கோம். கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய நேரமோ பணமோ உழைப்போ சரியான நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். சரியான நிறுவனம் தேர்ந்தெடுத்தா போதாது, சரியான லீடர்ஸை தேர்ந்தெடுக்கணும். கரெக்டுங்களா? அந்த 2 விஷயமும் 3 விஷயம் கரெக்டா இருக்கணும். பணம், நேரம், உழைப்பு 3 சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது சரியான கம்பெனியா சரியான லீடரான்னு சொல்லி எடுத்து பாருங்க.
அப்ப அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் இருக்குனாக்கா 53% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு ஜாயினிங், ஒரு ரெஃபரல், ஒரு 10,000 ரூபாய் ரெஃபர் பண்றீங்கன்னாக்கா இன்ஸ்டன்டா இம்மிடியா 5,300 ரூபாய் பேமெண்ட் உடனடியா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குன்னா ஃபின்சோ டெக்னாலஜி மட்டும் தான். கேட்டு பாருங்க எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. சரி, நீங்க 1 ரூபாய் சம்பாதிங்க நம்ம கம்பெனில, நிம்மதி இருக்கும். 100 கோடி சம்பாதிங்க, ரொம்ப பெரிய நிம்மதி இருக்கும். யாருக்கும் லைபிலிட்டி இல்ல, நீங்க யாரும் கடன்காரன் கிடையாது, யாருன்னு பதில் சொல்ல அவசியம் இல்ல. அவங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் பஸ் வந்துடுச்சு, அவங்களோட விஷயம் நடந்துடுச்சு, யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்படிதான் இருக்கணும். ஒரு புரோட்டோகால் இருக்கு. இண்டஸ்ட்ரி இப்படிதான் கொண்டு போகணும் இருக்குது, அப்படிதான் எடுத்துட்டு போகணும். அப்ப லெவல் இன்கம் இஸ் a strong base project. இந்த மாதிரி பண்ணும்பொழுது இங்க எப்படி சார் எத்தனை ஐடி போட்டு ஒர்க் பண்ணலாம் கேட்டாக்கா, ஒரே ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணணும், அந்த ஒண்ணுக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு ஐடியை சிறப்பா எடுத்துட்டு போனோம், நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒண்ணு மட்டும் கரெக்டா பண்ணணும். லீடர் சொல்லுவாரு, சார் 2 போட்டுங்க 3 போட்டுங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு ஐடியா மதி சார், ஒரு என்ட்ரியே போதும். அந்த ஒரு என்ட்ரியை கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அண்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ராயல்டி இன்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராயல்டியும் லெவலும் சேர்ந்து கிளப் ஆகும். இப்ப நான் 5 மேட்ரிக்ஸ் சொன்னல, இதை மறந்துருங்க. இப்போ மெயின்ல 10 மேட்ரிக்ஸ் வச்சிருக்க பாருங்க, 10 பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும்னு சொல்றவங்க கொஞ்சம் தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, இல்ல ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். பண்ண முடியும் சார், 10 பேர் என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் சார். எந்த லாஸ் தான் இல்லல்ல, நான் எந்த ப்ராடக்டும் கொடுத்துடலாம்ல, யாருக்கு வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ல, மாமா மச்சான் அக்கம் பக்கம் எதிர்க்க கூட ஒர்க் பண்றவங்க எத்தனை பேர், எத்தனை நெட்வொர்க்கர் மார்க்கெட்ல இருக்காங்க, அத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாதா? 10 பேரை நீங்க ஜஸ்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 10 பேரு எந்த ஐடியில வேணா வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த 10 பேர் லைன்ல 2,000 ரூபாய் சேல்ஸா நடந்திருக்கணும். எக்ஸாம்பிள் நான் லிஸ்ட பார்த்து ஹேண்ட் ரைஸ் பண்றத சொல்றேன் பாருங்க. பாலமுருகன் சார் எனக்கு டைரக்டா 2,000 பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தா ஷபீர் சார் 2,000 பண்ணிட்டாரு, ஷானு மேல 2,000 பண்ணிட்டாங்க. அடுத்து சங்கரநாயன் சார் 2,000 பண்ணிட்டாரு, பதாக் சார் 2,000 பண்ணிட்டாரு. இந்த மாதிரி 10 பேரு 2,000 முரளி சார் 2,000 பண்ணிட்டாரு, கண்ணமலை முரளி சார். ஒரு லைன்ல 2,000 சேல்ஸ் வரணும். எனக்கு முரளி சார் 2,000 பண்ணுன்னு சொல்லல, அவர் 1,000 ரூபாய் வரலாம், அவர் டீம்ல எவ்வளவு பிசினஸ் நடக்கலாம். 2,000 சேல்ஸ் வச்சு 10 லைன்ல எடுக்கிறோம். அத நம்ம ரூல்ஸா கிரியேட் பண்ண போறோம். இனிமேல் நம்மளுக்கு ரூல்ல கிரியேட் பண்ண போறோம். ஒவ்வொரு நபரும் 2,000 ரூபாய் ஜாயினிங்ல மட்டுமே ஜாயின் பண்ணணும். 500 ரூபாய் விட்டுறணும், 1000 ரூபாய் விட்டுறணும், 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம். ஆனா 2,000 ரூபாய் ஜாயினிங்க தெளிவா நீங்க 10 பேர் எடுத்து பாருங்களேன். டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 30 நாளுக்குள்ளார, டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து 30 நாளுக்குள்ளார இந்த பிரான்ஸ் டைரக்டர் நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா 20,000 சேல்ஸ் வரணும். ஒரு ஆள்கிட்ட 2,000 ரூபாய்னாக்கா 10 பேர் எவ்வளவு சார்? 20,000 சேல்ஸ். டோட்டல் வால்யூம் 20,000 rupees வந்துடுச்சுனாக்கா யூ ஹாவ் பிராண்ட் நியூ பிரான்ஸ் டைரக்டர் குவாலிஃபிகேஷன் ஆகுறீங்க, முதல் நிலை சாதனையாளராக மாறுறீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கூடவே மன வருத்தமும் இருக்கு. 600க்கு மேற்பட்ட நபர்கள் பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சிருக்கிறாங்கன்றதுல சந்தோஷப்படுறேன். அதுல 600க்கு மேற்பட்ட நபர்கள்ல 400க்கு மேற்பட்ட நபர்கள் 8 மாசம் 500 ரூபாய் வச்சு 8 மாசத்துக்கு ராயல்டிய கொடுத்து கம்பெனி முடிச்சிருக்கு. பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சா என்ன கிடைக்கும்? டைட்டில் மட்டும் கிடைச்சா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, லெவல் இன்கமும் கிடைச்சிருக்கணும் இல்லையா? 2,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளவு சார்? 20%. 400 ரூபாய் 10 பேர் எவ்வளவு சார்? 4,000 ரூபாய் வருமானம். 4,000 வருமானம் சம்பாதிச்சது எல்லாமே உங்களுக்கு 500 ரூபாய் மாசத்துக்கு வச்சு 8 மாசத்துக்கு ராயல்டி கம்பெனி கொடுக்குதுங்க. 8 மாசம் ராயல்டி கம்பெனி கொடுக்குது. அப்ப 4,000 ஆச்சா? 4,000 ஆச்சுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. கூடவே கம்பெனி ஒரு லக்கி டிரா நடத்துது. சார் என் வாய்ஸ் கிளியரா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பாருங்க, யாராச்சும் ஒரு ஆளு வாய்ஸ் கிளியரா தம்ஸ் அப் கொடுங்க. ரைட், தேங்க்யூ சோ மச். அப்போ கம்பெனி ஒரு லக்கி டிரா நடத்துது. அந்த லக்கி டிரால 100 பேருக்கு ஒரு லக்கி டிரா நடக்கும். எத்தனை பேருக்கு? 100 மெம்பர்ஸ் பிரான்ஸ் வந்த உடனே ஒரு லக்கி டிரா நடக்கும். அந்த லக்கி டிரால பார்த்தோம்னா 100 பேருக்குமே கேரண்டி கிஃப்ட் கிடைக்கும்.
கேரண்டி gift கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க சார், ஒரு நபர் உள்ள வந்தாரு, எக்ஸாம்பிள் நம்மளுடைய சங்கர் நாராயணன் உள்ள வந்தாரு, அவர் வந்துட்டு 2000 ரூபாய் சேல்ஸ் வச்சு 10 லைன்ல எடுத்துட்டாரு. அந்த 2000 எடுத்தனால ஒரு லெவல் கமிஷன் கிடைச்சிச்சு, வந்த டீமுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு, வந்த டீமுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. இவர் பிரான்ச் டைரக்டரா மாறிட்டாரு. கூடவே அவருக்கு 500 ரூபாய் வச்சு 8 மாசத்துக்கு கூடவே ஒரு லக்கி டிரா கிடைக்குது. கேரண்டியா அவருக்கு ப்ராடக்டும் கிடைக்குது. கிளியர்? இந்த லக்கி டிரா 10 நடக்கும், 10 லக்கி டிரா நடக்கும். 10வது லக்கி டிரா முடிக்கும் பொழுது இந்த 1000 பேரை வச்சு ஒரு பம்பர் லக்கி டிரா நடக்கும். அந்த பம்பர் லக்கி டிரால காரு, பைக்கு, ஃப்ரிட்ஜ் சொல்லிட்டு ஒரு 10 ஸ்பெஷல் பிரைஸ் வச்சிருக்கும். அந்த 1000த்துல 10 பேருக்கு. அப்ப 100 பேருக்கு பார்த்தா கேரண்டியா லக்கி டிரா எவ்ரி மந்த் கிடைக்கும். இந்த மாசம் வந்த 100 பேருக்கு, அடுத்த மாசம் வந்த 100 பேருக்கு. அப்ப இதே மாசம் 200 பேர் வந்துட்டாங்க, 2 லக்கி டிரா நடக்கும். இதே மாசம் 500 பேர் பிரான்ச் முடிச்சுட்டாங்க, 5 லக்கி டிரா நடக்கும். அப்ப 10 என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு 10 அன்னைக்கு இந்த 1000 பேரோட பேர் ஒன்னா போட்டு லக்கி டிரா பண்ணி டிரான்ஸ்பரன்சியா gift கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப பிரான்ச் டைரக்டர் மட்டும் தான் 30 நாள் டைம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் கேட்கிறேன் நினைச்சுக்காதீங்க. நீங்க லைவா இருந்தா உங்க டீமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. லைவா இருக்கிறீங்களா? இங்க ஒரு அப்டேட் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். எல்லா லீடர்ஸுமே, சில்வர் டைரக்டர்ஸ், பிரான்ஸ் டைரக்டர் எல்லாருமே. ஓகே, 31ஆம் தேதியோட நம்ம பழைய யூசருக்கு 3 மாசம் ஆயிருக்கலாம், 4 மாசம் ஆயிருக்கலாம், 6 மாசம் ஆயிருக்கலாம், 8 மாசம் ஆயிருக்கலாம், ஏன் 11 மாசம் ஆயிருக்கலாம். அவங்க யாருமே பிரான்ச் டைரக்டரா மாறாம இருந்திருக்கலாம். அது இந்த 31ஆம் தேதி வரைக்கும் முடிக்கிறவங்களுக்கு நாங்க பிரான்ச் டைரக்டரா மாத்தி கொடுக்குறோம் சார். 20,000 சேல்ஸ் கொடுங்க, இல்லைனாக்கா டைரக்டா 10,000 ரூபாய் ஜாயினிங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல அடிச்சுக்கிங்க. 10,000 ஜாயினிங் பண்ணா நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல பிரான்ச் டைரக்டரா மாறுவீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு 31ஆம் தேதி டைம் கொடுத்துருந்தோம். சார் நோ, அந்த டைமிங் லீடர்ஸோட களத்துல இறங்கி வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தக்கூடிய லீடர்ஸ் கேட்டதின் அடிப்படையில மார்ச் 31 இருந்தது. அது ஏப்ரல் 30 மாத்தி வச்சிருக்கோம். பழைய லீடர்ஸ்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க இப்ப நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, எல்லாருமே வெல்த்தான பர்சன்ஸ், எல்லாருமே குவாலிட்டியான லீடர்ஸ். அவங்கள காப்பாற்றணும், அவங்கள கொண்டு வரணும், அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஏப்ரல் 30 இருக்கு சார் சொல்லிட்டு பொறுமையெல்லாம் பண்ணக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்பவே பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எங்க டார்கெட் கரெக்டா இருந்தா நாங்க கேரளால மட்டுமே ஏப்ரல் மாசம் 10 லக்கி டிரா நடத்துவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்ல போயிட்டு இருக்கோம். இப்ப 100 லீடர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். 20 லீடர்ஸ் எடுத்துட்டோம், டாப் லீடர்ஸ். அடுத்து 100 லீடர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். 5ஆம் தேதி தெரிய வரும். ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு இருக்கோம். அதே காப்பி பேஸ்ட் தமிழ்நாட்டிலே பண்ண போறேன். அதான் இந்த மீட்டிங்ல க்ளோசிங்ல அப்டேட் பண்ண போறேன். கிளியர்? ரைட். அப்போ நம்மளுடைய ஈவென்ட் அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மார்ச் 31 கொடுத்த டேட் ஏப்ரல் எண்டு வரைக்கும் அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். பழைய ஆட்களுக்கு, புது ஆட்கள் எல்லாருமே இமிடியா பண்ணிக்கணும். ஓகே, அப்ப பிரான்ச் டைரக்டர்லயே ஃபாஸ்ட் ட்ராக் பிரான்ச் டைரக்டருக்கு சொன்ன இல்லையா, 10,000 ரூபாய் ஜாயினிங் யாரெல்லாம் டைரக்டா ஐடி எடுக்கிறாங்களோ கம்பெனி அவங்கள ஆஃபர்ல அவங்கள மேனுவலா அவங்களுக்கு பிரான்ச் டைரக்டரா மாத்தி கொடுத்துரும். ஆரோக்கியமான விஷயம் எது சார் கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெஃபரல் பண்றதுதான். கரெக்டுங்களா? கொஞ்சம் இருக்கு சார், காசு இருக்கு, நான் 10,000 ரூபாய் ஐடி போட்டு மடிச்சு கொண்டு போவேன், டீம் எடுத்துட்டு போவேன் நினைக்கிறோம், இது யூஸ் பண்ணிக்கலாம். முதல் இவங்களும் லக்கி டிராக்குள்ள வருவாங்க. 10வது லக்கி டிரால இவங்க பேரும் எலிஜிபிள் ஆகும். இவங்களுக்கும் அவங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். சார் இந்த 30 நாள் கழிஞ்ச என்ன சார் ஆகும் அப்படி கேட்டீங்கன்னாக்கா, மே 1ல இருந்து 30 நாள் கழிஞ்ச நபர்களுக்கு அப்பவும் 20,000 சேல்ஸ் கொடுத்தாலும், அப்பவும் 10,000 ரூபாய் ரீடாப்பா பண்ணாலும் பிரான்ச் டைரக்டரா மாறுவாங்க. ஆனா அவங்களுக்கு ராயல்டி மட்டும் வராது. லக்கி டிரால பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க, லக்கி டிரால பேர் வரும். 30 டேஸ் கழிச்சு வந்தவங்க லக்கி டிரால பேர் வரும். ஆனா அவங்க லக்கி டிராக்குள்ள மட்டும் வருவாங்க, தவிர்த்து ராயல்டி மட்டும் வராது. ஏன்னா அவரை சில்வர் பிரான்ச் இல்லன்னு துரத்தி விட்டுருனாக்கா அவர் சில்வர் கழி போவாரு. போக முடியாது இல்லையா? இப்பவே ஆப் ஓபன் பண்ணுங்க இஸ்மாயில் பாய், ஆப் ஓபன் பண்ணி உங்க வீடியோல காமிங்க. இப்பவே பாத்தீங்கன்னா ராயல்டி கிளப்ல டீம் இறங்கி இருக்கு, பிரான்ஸ்ல எவ்வளவு இருக்கு, சில்வர்ல எவ்வளவு இருக்கு,
அப்படின்னு காட்டும். அதனால சொல்றேன் இப்ப இருங்க, அப்புறம் ஐடியா கிடைக்கும். அடுத்து பார்க்கக்கூடியதான் சில்வர் டைரக்டர். எப்படி 2000 வச்சு 20,000 சேல்ஸ் வந்துச்சோ 10 லைன்ல, அந்த 10 பேரை சொல்லணும், ராஜா நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க, உங்களை நானும் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா மாத்தணும், அதுக்கு நீங்க பிரான்ச் டைரக்டரா மாறணும், மாறுறீங்களோ மாறலையோ கரெக்டா யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த லைன்ல இருந்து 20,000 சேல்ஸ் எடுக்கிறோம். ஒவ்வொரு லைன்ல இருந்து 20,000 சொல்லிட்டு 10 லைன்ல எடுக்கிறோம். நோ டைம் லிமிட். 2 லட்சம் சேல்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க இங்க சில்வர் டைரக்டர். லெவல் கமிஷன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? சில்வர் டைரக்டரா மாறுறதுனால 1000 ரூபாய் இன்கம் வச்சு உங்களுக்கு 10 மாசத்துக்கு ராயல்டி கொடுக்கிறோம். இதுல மட்டுமே 100கணக்கான மக்கள் உருவாயிருக்காங்க. அதுல 50க்கு மேற்பட்ட மக்கள் ஆல்ரெடி கோவாக்கு போயிட்டு 42 பேர் கோவா போயிட்டு வந்தாங்க. 2 nights 3 days via flight கம்பெனி கோவா ட்ரிப் வந்து ஃப்ரீயா கொடுக்குது. அச்சீவ்மெண்ட் ஈவெண்டா கொடுக்குது, சக்சஸ் பார்ட்டி கொடுக்குது. சில்வர் டைரக்டர் முடிச்சா கிடைக்கிற விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், 20,000 வந்துச்சு இல்ல, அது எல்லாரும் பிரான்ஸா மாத்திட்டா. அப்ப டீம் பேசும்பொழுது எப்ப நீ பிரான்ஸா மாறலாம் சில்வரா மாறதுக்கு பிளான் இருக்கு, அப்ப 2000 ஜாயினிங்ன்றது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டா போகன்ற சார். அப்ப 2000 ஜாயினிங் சரியான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நம்மளுக்கான வருமானத்தை இன்னும் பெரிய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்ப 2 nights 3 days கோவா கிடைச்சது இல்லாம, லெவல் கமிஷன் கிடைச்சது இல்லாம நம்மளுக்கு 1000 ரூபாய் வச்சு 10 மாசத்துக்கு ராயல்டி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ட் டைரக்டர் 2 லட்சம் வச்சு 10 லைன், ஜஸ்ட் 20 லட்சம். எப்படிங்க? ஜஸ்ட் 20 லட்சம் சேல்ஸ் வந்தாலே நீங்க கோல்ட் டைரக்டரா மாறிடுவீங்க. உங்களுக்கு ராயல்டி எப்படி கிடைக்கும்னாக்கா 2500 ரூபாய் வச்சு உங்களுக்கு 12 மாசம் ராயல்டியும் கூட உங்களுக்கு 4 nights 5 days இன்டர்நேஷனல் ட்ரிப். சும்மா ஐ வாஷ் பண்ற ட்ரிப்லாம் இல்லைங்க, இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுத்து கம்பெனி உங்களை கோல்ட் டைரக்டர் ரெகக்னைஸ் பண்ணது. அடுத்து பார்த்துக்கா டைமண்ட் டைரக்டர். வெறும் 20 லட்ச ரூபா ஒரு லைன்ல வரணும். 20 லெவலுக்குள்ளார 20 லட்ச ரூபா லைன்ல வந்தாக்கா மொத்தமாவே எவ்வளவு சொல்லிருக்கோம்? 2 கோடி ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கும். இந்த 2 கோடி பிசினஸ் நடக்கும் பொழுது நீங்க டைமண்ட் டைரக்டரா மாறி இருப்பீங்க. எவ்வளவு லெவல் கமிஷன் சம்பாதிச்சிருப்பீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல்லி பெய்டு பைக் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் கிரவுன் டைரக்டர் ஜஸ்ட் 2 crore rupees ஒரு லைன்ல சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா 10 லைன் கனெக்ட் பண்ணி பாருங்க, 20 கோடி ரூபாய் மட்டும் தான் பிசினஸ். அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க இங்க கிரவுன் டைரக்டரா மாறுவீங்க. ஒரு ஃபுல்லி பெய்டு கார் நீங்க வாங்கியிருப்பீங்க. கூட பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆல்ரெடி லைஃப்ல செட்டில் ஆயிருப்பீங்க, பெரிய பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. கிளியர்? அடுத்து பார்க்கக்கூடியது யூசிடி, யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 20 crore தான். ஒரு லைன்ல 20 கோடி ரூபாய் சேல்ஸ் 10 லைன்ல வந்தாலே 200 கோடி ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கும். இது வரும்பொழுது நீங்க இங்க பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. கூட 50 லட்சம் மதிப்புள்ள வீடு உங்களுக்கு ஃபுல்லி பெய்டு ஃபர்னிச்சர் ஹவுஸா கிடைச்சிருக்கும். ஹவுஸ் ஃபண்ட் ஆச்சுரா மாறி இருப்பீங்க. சார் என்ன சார் ஈஸியா சொல்லிட்டீங்க, ஜஸ்ட் 2,000 சொன்னீங்க, அப்புறம் 20,000 சொன்னீங்க ஒரு லைன்ல, அப்புறம் 2 lakhs சொன்னீங்க, அப்புறம் 20 lakhs சொன்னீங்க, அப்புறம் 2 crore சொன்னீங்க, அப்புறம் 20 crore சொல்றீங்க, அது வேற ஜஸ்ட்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க, ராயல்டி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆல் வால்யூம் கீப் ஆடிங். ராயல்டி ஒர்க்ஸ் அக்குமுலேஷன் சிஸ்டம், நாட் எ ஜாயினிங் சிஸ்டம். ஆளை சேர்த்து விட்டா மட்டும் சேர்றது அந்த வால்யூம் மட்டும் கிடையாது. நீங்க என்ன ஜாயின் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் நெட்டா ஆட் ஆகும். 1000 ரூபாய் ஜாயின் பண்ணி விட்டா 1000 ரூபாய் ஆட் ஆகும். 10,000 ரூபாய் ஜாயின் பண்ணி விட்டா 10,000 ரூபாய் ஆட் ஆகும். கிளியர்? நோ டைம் லிமிட், ஆல் வால்யூம் கீப் ஆடிங். அது எப்படி கொடுக்குறாக்கா பிரீமியம் புதுசா ஜாயின் பண்றவங்க அப்கிரேட் பண்றாங்க பாருங்க, 5 மடங்கு தொட்டுட்டா நம்ம கண்டிப்பா அப்கிரேட் பண்ணணும். அந்த அப்கிரேட் பண்ணும்போது பண்ணக்கூடிய சேல்ஸ் பிளஸ் கம்பெனில நான் சொன்னல ரீபர்ச்சேஸ் இன்கம், அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் இங்க ஆட் ஆகும். அதான் ஜஸ்ட்னு சொன்னேன் சார், ஜஸ்ட்னு சொன்னதுக்காக தான். யோசிச்சு பாருங்க, சில்வர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு, டைமண்ட், கிரவுன், யூனிவர்சல் 6 லெவல் 10 அடிப்படையில டீமை நீங்க ரெடி பண்றீங்க. ஜஸ்ட் 2000 ரூபாய் வச்சு பண்றீங்க. நேத்து கூட நம்ம ஷானவாஸ் சார்ட்ட பேசும்போது சொன்னாரு, சார் ஒரு நபர் இந்த லெவல் அச்சீவ் பண்ணும் பொழுது 80 முறை ரீடாப் பண்ணிருப்பாரு. எத்தனை முறை சார்? அங்க நம்பரை பார்க்க தேவையில்ல, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் பார்க்க தேவையில்ல. அத்தனை பேர் தேவையில்லை நம்மளுக்கு, ஜஸ்ட் 10 பேர் தேவை. வால்யூம் நடந்தா போதுமானது. ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண யாராச்சும் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணு பார்ப்போம். அவர் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க. ஓகே சார் பேரு ஒரு மாதிரி ஆகுது, அது என்ன பேருன்னு தெரியல. ஓகே நான் அப்துல் ஃபத்தாக் சார் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆளா. செகண்ட் ஆள் பார்த்தா பாஸ்கர் சார் எடுத்துக்கிறேன். கம்பெனியோட சில்வர் டைரக்டர் பாஸ்கரா எடுத்துக்கிறேன். ஓகே அப்துல் ஃபத்தாக் சார் வந்துட்டு பாஸ்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. பாஸ்கர் 10,000 ரூபாய் ஜாயின் பண்ணிருக்காரு. அப்துல் ஃபத்தாக்ன்றவரு ஜஸ்ட் ஒரு பிரீமியம் யூசர். இப்பதான் ஐடி அடிச்சிருக்காரு, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. கிளியர்? அந்த நபர் பாஸ்கர்ன்றவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால 10,000 ரூபாய் ஜாயின் பண்ணாரு இல்லையா, 2,000 ரூபாய் பிரான்ஸுக்கு எடுத்துக்கும், 8,000 ரூபாய் சில்வருக்கு போயிடும். புரியுதா? 2,000 பிரான்ஸுக்கு எடுத்துக்கும், 8,000 சில்வர் போயிருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூம்ல இருக்கிற 61 பேருமே உங்க ஆப்ல திறந்து பார்க்கலாம். மெனுல ராயல்டி கிளப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களோட சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தெளிவா கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்தாச்சு. இப்பவே நிறைய பேர் சேல்ஸ் கேரளா டீம்ல எனக்கு தெரியும், நிறைய பேர் சேல்ஸ் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ல ஒரு லைன் உட்காந்துச்சு. அப்ப இவ்வளவுதான் நான் மிச்சம் சில்வருக்கு, இவ்வளவுதான் மிச்சமா கோல்டுக்கு, இவ்வளவுதான் நான் மிச்சம் சொல்லிட்டு உங்களுக்கு உத்வேகமா வேகமா ஸ்பார்க் பண்ணி வேலை வாங்க ஆரம்பிக்கும். இத பார்த்து மனப்பாடமா பேசி வழவழா குழப்படா கொண்டு போறதா பேசுறத கிடையாது. கட் அண்ட் ரைட்டா அடிச்சு தூக்கணும். லைஃப்ல முன்னேற வந்திருக்கும். நம்ம பிளான ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயத்துல யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்துருக்கோம் விஷயத்த. கிளியர்? அப்ப ஒவ்வொரு நாளும் பார்த்தாங்க நீங்க அங்க வால்யூம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். புதுசா ஜாயின் பண்ற ஒரு வேல்யூம் ஆட் ஆகும், புதுசா வந்த ஒரு 5 மடங்கு தொட்டு ரீடாப் ஆட் ஆகும், அடுத்து பார்த்தாக்கா ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் ஆட் ஆகும். இந்த 3 விஷயமும் இங்க ஆட் ஆகுதுனாக்கா ஜஸ்ட் இமேஜின் பாருங்க. பி கன்சல்டன்சியா ஒர்க் பண்ணுங்க, டீமை பெரிய லெவல பில்ட் பண்ணுங்க, அச்சீவ் பண்ணிடலாம். இது பிவி போடு 16 பேருக்கு இத்தையா கூட்டு இந்த இன்ஜினியரிங் பிளான் எல்லாம் கொண்டு வரல. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், நெக் டு நெக். 1000 ரூபாய் பிசினஸ் நடந்தா 1000 ரூபாய் அங்க ராயல்டில ஆட் ஆயிடும். 20,000 வந்துருச்சா நீங்க பிரான்ஸ், 2 லட்சம் முடிச்சா 10 லைன்ல நீங்க சில்வர் பிளைட் புடிச்சு கிளம்புங்க. அப்போ ஜஸ்ட்னு சொல்றது காரணம் தான். 6 லெவல் 20 லெவல் நீங்க போகவே தேவையில்லை. உட்காந்து பேசுங்க, வாங்க அடுத்து வரேன் 5 விஷயத்த வர போறேன், வெயிட் பண்ணுங்க. How to accumulation work, எப்படி வந்து accumulate ஆகுது சொல்லிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 10,000 ரூபாய் பேக்கேஜ், நீங்க டைரக்டா ஒருத்தர் 10,000 கொடுத்தீங்க, 2,000 ரூபாய் பிரான்ஸுக்கு எடுத்துச்சு, 8,000 ரூபாய் சில்வருக்கு போயிடுச்சு பாஸ். அதே பாஸ்கர் வந்து 1 லட்சம் பிசினஸ் கொடுத்திருக்காரு. அப்ப அப்துல் ஃபத்தாக் சாருக்கு 20,000 தான் சில்வருக்கு போகணும், எடுத்துக்கிச்சு. மீதிக்கிற காசு கோல்டுக்கு போயிடும். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு பார்ட்டிசிபேட், ஒரு டார்கெட்டா போயிடும் எல்லாருக்குமே. ஒன் சேல்ஸ் மல்டிபிள் ராயல்டி ப்ராசஸ், நோ வால்யூம் வேஸ்டேஜ். எங்க வேஸ்டேஜ் ஜீரோல ஆகிற கதையே கிடையாது. மாசமா நான் ஜீரோ ஆக்கிடுவேன், இதை தூக்கிடுவேன், முதல்ல வேலை செய்யணும், அந்த மாதிரி கதைலாம் கிடையாது. ஃபாஸ்டா நீங்க ராயல்டி குவாலிஃபிகேஷன் ஆகலாம். புரிஞ்சுக்கிற ஒர்க் பண்ணணும். இங்க நான் வந்திருக்கிறது ரீசார்ஜ் பண்றதுக்கு, மறந்துருங்க, தேவையில்லை, பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்க. சரிங்களா? அதுக்கான வரல. நான் வந்திருக்குது கட்டுக்கட்டா சம்பாதிக்கிறது இல்ல சார், மொத்த பணத்தை நம்ம கிட்ட இழுக்கிறதுக்காக கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். அதுக்கு தேவை 10 பேர். இன்னைக்கு சாதாரணமாவே ஒரு சும்மா விஷயத்துக்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டுறாங்க. ஓகேங்களா? இங்க வாங்க, நான் சம்பாதிக்கணும், நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா மாறணும். அப்ப நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா மாறினாக்கா எனக்கு டைரக்டர் இருக்கிற 10 பேர் உங்களை நானு கிரவுண்ட் டைரக்டரா மாத்தி விடுறேன். இந்த போல்டான வாய்ஸை விட்டு பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அக்ரிமெண்ட போடுங்க, சைன் பண்ணுங்க, என்னங்க கான்ட்ராக்ட போடுங்க. ஐயா இதான் விஷயம். நீ வேலைக்கு போ, பிசினஸ் பண்ணு, என்ன வேணா செய், ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒண்ணு பண்ணு, அது உருப்படியா பண்ணு. ஒரே நேரத்தை 4 முசலை பிடிக்க முடியாது. எங்க ஓடுற வேஷத்தை போட்டுக்கிட்டு வேலைக்கு ஆகாது. பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டா ஒரு விஷயம் தெளிவா பண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லைன் பேசுங்க. அப்ப அவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க கண்ணியப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது இன்னையில இருந்து ஆரம்பிங்க. எல்லாருக்கும் கனவு இருக்கு, காரு வாங்கணும், வீடு கட்டணும், என்னங்க சொசைட்டில நல்ல வெல்த்தா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா ஆசைக்கு ஏற்ற மாதிரி விஷயம் செய்யறோமா? டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன்ஸ்,
இருக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் தான் எப்படி இருக்கணும்னாக்கா, எஸ் சென்னை டு கேரளா போகணும்னாக்கா அந்த ரூட் தெளிவா ஃபோக்கஸா தெரியணும். இப்படி அப்படிலாம் போகக்கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும். அப்ப என்ன சார் பண்ணணும், சென்னை டு கேரளா போனாக்கா கேரளா வண்டி தான் ஏறணும். அதை விட்டு மயிலாடுதுறைக்கா வண்டியில ஏற்றா போயிட முடியுமா? போக முடியும். ஒரு நாள்ல போறக்கூடிய டிராவல் 5 நாள் ஆகும். யாருக்கு லாஸ்? இத்தனை வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உட்கார்ந்து இருக்கோம், 22 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும், 5 வருஷமா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு புரியும்? நான் கேட்கிற கேள்வி தான். எனக்கு எப்ப புரிஞ்சதோ அப்ப நான் கடிவாளத்தை மாட்ட ஆரம்பிச்சேன். ஆஸ் எ ஃபவுண்டரா இருக்கும்போது கூட. இனி என் கூட நிறைய லீடர்ஸ் கனவுகளாம் மொத்தம் ஏகப்பட்ட கம்பெனில என்னென்ன ஆஃபர் கொடுத்து கூட இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் என் கூட கன்சல்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு இந்த டெப்த் புரிஞ்சிடுச்சு, இந்த ஆணி வேறு புரிச்சுட்டாங்க. அப்ப ஒரு வேலை நீங்க லெவல போக்கஸ் பண்ணணும், 2000 ரூபாய் ஜாயினிங்ல அட்டிக்கணும், அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அந்த வேலை இப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்க என் கூட கை கோர்த்தா மட்டும் போதுமானது. நான் சொன்ன மாதிரி மெகா பம்பர் லக்கி டிரா 10 பிராண்ட்ஸ் நடந்தா ஒரு 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 லக்கி டிரா நடக்கும். அதுல காரு கண்டிப்பா இருக்கும், அதுல கண்டிப்பா பைக் இருக்கும், அதுல டிவி இருக்கும், அதுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும், அதுல ஏசி இருக்கும். ஒரு 10 பிரைஸ் இருக்கும். பிரைஸ் ரெஸ்பெக்ட் தான் சார். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஒரு கேவைசிக்கு ஒரு ஐடி 5 மடங்கு தொட்டுட்டா நீங்க ரீடாப்பா பண்ணணும். அது நீங்க ஜாயின் பண்ணி ரெஃபரல் பண்ணாலும் சரி, ரீசார்ஜ் கமிஷன் வந்தாலும் சரி, செல்ஃப் கமிஷனோ டீம் கமிஷனோ வந்தாலும் சரி, ராயல்டி வந்தாலும் சரி, ரீபர்ச்சேஸ் செல்ஃப் கமிஷன் ரீபர்ச்சேஸ் லெவல் கமிஷன் வந்தாலும் சரி, எல்லாம் சேர்த்து 5 மடங்கு வந்துட்டா நீங்க வந்து ரீடாப்பா பண்ணணும். அகைன் லெவல் இன்கம் அக்குமுலேட் ஆகும். அகைன் லெவல் இன்கம் அக்குமுலேட் ஆகும். கிளியர்? தென் ஒரு கேவைசிக்கு ஒரு ஐடி தான். கேவைசி மஸ்ட் 500 ரூபாய் இருந்தா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எப்படி சார்? 500 rupees தான் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் இருந்தா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5% அட்மின் சார்ஜ், 2% டிடிஎஸ், 24 மணி நேரம் அக்கௌண்ட்க்கு பணம் இருக்கும். கிளியர்? இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங்கை பாத்தீங்க, கவனிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இங்க இருந்து உங்களோட வேகத்தை ஆரம்பிப்பீங்க நான் நம்புறேன். நான் நிறைய அப்டேட்ஸ் என் கையில இருக்கு. அது இங்க சொல்லிட்டு 5ஆம் தேதியோட மீட்டிங் உப்பு சப்பு இல்லாம போயிடும். 5ஆம் தேதி கேரளாவில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நபர்களா வராங்க. அண்ட் கேரளாவில் ஒரு 150க்கு மேற்பட்ட நபர்கள்